மைக்கேல் மான் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவரோட ஃபேமஸான படம் தீஃப், ஹீட், பப்ளிக் எனிமீஸ், அப்புறம் இன்சைடர் இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படங்கள்ல ஒரு ரியாலிசம் இருக்கும். அப்புறம் அந்த நைட் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கும். தீப் படம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மியூசிக் பத்தி பேசுவாங்க. அவர் படங்கள் வந்து புடிச்சதுன்னா, அவங்களுக்கு தான் இந்த கிரைம் 101. படத்தோட கதை என்னன்னா, அந்த ரூட் 101 நடக்கிற தொடர் கொள்ளை சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மெயின் கதை. அதாவது ஒரு வைரம் இந்த மாதிரி பெரிய பெரிய மில்லியன் டாலர் மதிப்புல இருக்கிற வைரங்கள் இந்த மாதிரி பல மேட்டர்கள் வந்து தொலைஞ்சு போகும். அது எல்லாமே அந்த ரூட் 101 ஒட்டி தான் நடக்கும். இததான் வந்து அந்த போலீஸ் வந்து ரூட் 101லயே வந்து மெயினா கண்காணிப்பு வைப்பாங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வருவாங்க. அந்த கொல்ல போன அந்த வைரத்தோட இன்சூர் பண்ணிருக்க அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வருவாங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த போலீஸ்க்கு அப்புறம் திருநங்கு இந்த 3 பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு கேம் தான் இந்த படத்தோட முக்கியமான கதை. படத்தில் நடிச்சிருக்கிற கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அப்புறம் மார்க் ரஃபலோ, நம்ம ஹாலி பெரி இந்த மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு மைக்கேல் மான் படங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்னே சொல்லலாம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் இருக்கு. இது பல பேருக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதுல வந்து கான்வர்சேஷன் அப்புறம் வந்து நீங்க நினைக்கிற ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு சேஸ் சீன் தான் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம் இருக்கு. திருடனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அவன் வந்து எப்பவுமே கொள்ளடிக்கிறவன் வந்து அவன் எத்திக்ஸ் மீறாம ஒரு மாதிரி ஒழுக்கமானவனா தான் இருப்பான். ஆனா திருடுவான். ஆனா மத்தபடி எல்லாத்தையும் யாரையுமே வந்து இன்ஜூர் பண்ணாம யாரையும் அஃபெக்ட் பண்ணாம தான் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு தடவை தெரியாம ஒருத்தனை வந்து ஒரு கன் பாயிண்ட்ல வந்து வச்சங்காட்டி இவன் வந்து அதுலயே இவன் ஒரு கில்ட்லயே சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ இது. தீப் படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஹீரோ வந்து அவர் அப்படிதான். அந்த மாதிரி ஒரு திருடன், ஒரு நல்ல திருடன் மாதிரி படம் அது. அந்த படம் வந்து சான்ஸ் கிடைச்சா பாருங்க, சூப்பரா இருக்கும். அதோட ஆரம்ப கால ஸ்டேஜ் படம். அது வந்து ஃபர்ஸ்ட் படம் தான் நினைக்கிறேன் 81ல வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் நிறைய ஹோமேஜ் இருக்கு. படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மார்க் ரஃபலோவும் ஹெம்ஸ்வொர்த்தும் ஒரு கார்ல வந்து கான்வர்சேஷனே வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச படம் யாருன்னு மார்க் ரஃபலோ கேட்பாரு. இவன் சொல்லுவாரு, எனக்கு கேம்பிட் பிடிக்கும், ஸ்டீவ் மெக்கினோடது அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஸ்டீவ் மெக்கின் பிடிக்கும், ஆனா அவரோட தாமஸ் க்ரௌன் அஃபேர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டு டைட்டிலுமே பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையான சமயத்துல வரும். அது சூப்பர் சீன். அது இந்த மாதிரி படத்துல வந்து நிறைய சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து நம்ம ஸ்டார் மூவிஸ் இந்த மாதிரி டிவியில பார்த்த படங்கள் வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்ஷன் இல்லாத ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஃபைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த கான்வர்சேஷன்லயே பில்ட் ஆகும் எல்லாமே. அந்த மாதிரி இந்த படம் வந்து கொஞ்சம் கூட தொய்விலாம் போச்சு. இப்போ ஹாலிவுட் படங்கள் தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். நிறைய வந்து இங்க இருக்கிற ஆளுக்கு நிறைய பேருக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான படம், ஒரு அண்டர் ரேட்டட் படம். இது வந்து ஏன் ஹிட் ஆகாம இங்க வந்து ஒரு மாதிரி போச்சுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா F1 மாதிரி இது ஆக வேண்டிய படம். F1 இதுவும் வேற வேற ஜானர் தான். ஆனா நான் சொல்றேன், F1 மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஜென்சிக்காக பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா மைக்கேல் மானுங்கிற ஒரு லெஜெண்டோட அவங்களுக்கு ஹோமேஜ் கொடுத்துருக்க படம் இது. அதை கண்டிப்பா வந்து எல்லாருமே பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த படம். படத்தோட டைரக்டர் பாட்லெட்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் டிராமா அமெரிக்கன் அனிமேஷன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்ட் கேலரியில இருந்து ஒரு கேங் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு ஆர்ட்கள் எல்லாம் திருடிட்டு ஒரு போகும் அந்த கும்பல். அது பாத்தீங்கன்னா டாக்டர் டிராமா ஸ்டைல் எடுத்திருப்பாரு. டாக்டர் டிராமானா ஆல்ரெடி நடந்ததை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்றதுதான். டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் இம்போஸ்டர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி தான் எடுத்தாரு. அது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. அது வந்து ஒரு பையன் 14 வயசுல காணாம போன பையனை பத்தி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி இது. இவர் எடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டைப்ல தான் இருக்கு. அதே மாதிரிதான் கிரைம் 101 இருக்கும். அதே ரியல் டைம்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் படமே. இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி நிறைய மேட்டர் இருக்கு இதுல. ஒருத்தன் வந்து பல வருஷமா கம்பெனில ஒர்க் பண்றான். கடைசியில வந்து அவனுக்கு வந்து அப்படியே இழுத்து வேற ஒரு புதுசா அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அந்த பழைய ஆளுகளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய போஸ்ட் தரேன்னு சொல்லி அவங்கள வந்து அல்வா கொடுக்குறது. அந்த மாதிரி மேட்ரு வந்து இதுலயும் இருக்கு. இது நிறைய இதுல இந்த போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இதுதான் நடக்கும். இதுல இந்த போலீஸும் கடைசி வரைக்கும் ஒரு நேர்மையா இருந்தங்காட்டி அவருக்கும் வந்து பெருசா கிடைக்காது. அந்த மாதிரிதான் இந்த எல்லா துறை இந்த மூணுமே அந்த 3 பேர் சேர்ற காரணமே அந்த மாதிரிதான் கடைசியில வரும். ஒரு கடைசியில வந்து ஒரு கிளாசிக் காரை வந்து ஒரு போலீஸ் வந்து எடுத்துட்டு போவார் சந்தோஷமா ஓட்டிட்டு. கடைசியில கிளைமேக்ஸ் நல்ல சீன். அது சூப்பரா இருந்துச்சு அந்த சீனு. இந்த மாதிரி 3 லைஃபும் வந்து வேற வேற மாதிரி போகும். அது அது வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பானுங்க. ஒரு நல்ல படம் இது. கண்டிப்பா அது மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஐமேக்ஸ் இந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு நல்ல தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. ஹாலிவுட் லவர்ஸ் வந்து நல்ல படங்கள் பாக்குறவங்க வந்து இதை கண்டிப்பா பாருங்க.